Hello friends, Mail tutorials. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா how to create a free website. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துட்டோம். இமேஜ் வந்து எப்படி அப்லோட் பண்ணுறது பார்த்துட்டோம். ஸோ கேஜெட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, விஜெட்ஸ்லாம் எப்படி ஒரு வெப்பேஜில் ஆட் பண்ணுறதும் பார்த்துட்டோம். ஸோ இனி நம்ம பார்க்க போகிறது how to upload the image how to create a flash banners. ஒரு வெப்பேஜுக்கு வந்து பேனர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, பட்டன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம வெப்சைட் போங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து நிறைய ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து இப்போ போன டுட்டோரியலில் வந்து எப்படி வந்து ஒரு கேஜெட்ஸ் ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இது ஒரு கேஜெட். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வெப்சைட் பார்க்குறது வந்து மோர் ப்ரொஃபஷ்னலாக வந்து தெரியும். ஓகேங்களா, தென் இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து சம் பேனர்ஸ் வந்து நான் வைக்கணும்னு நினைக்கிறேன். பேனர்ஸ் இல்லைனா வந்து இப்போ நான் மொபைல் அப்டேட்ஸ் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ மொபைல் இந்த பேஜில் வந்து நான் ஒரு மெனு வந்து ரெடி பண்ணணும். ஸோ அந்த மெனு கிளிக் பண்ண எனக்கு வந்து அந்த கரஸ்பாண்டிங் பேஜுக்கு போயிட்டு அந்த ஃபங்க்ஷன் நடக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ கூகுள் போயிடுங்க. இதில் வந்து www.flashvertex flashvertex.com அப்படிங்கிற வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல வெப்சைட் இது. ஸோ இந்த வெப்சைட்டில் யூஸ் பண்ணி நம்மளுடைய வெப்பேஜை வந்து நம்ம இன்னும் நல்லா வந்து அட்ராக்டிவாக காட்டலாம். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ உங்களுக்கு இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ மெனுஸ் வேணுமா, டெக்ஸ்ட் வேணுமா, பேனர்ஸ் வேணுமா, பட்டன்ஸ் வேணுமா, இல்லை கிளாக் கூட இருக்குது. ஸோ கிளாக்னு சொன்னோம் இல்லையா, விஜெட் கோட்ஸா கேஜெட்ஸ்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அதுதான் இந்த கோடு. ஸோ இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளாஷ் சம்மந்தப்பட்ட அந்த மாதிரியான ஒர்க்லாம் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. இவங்க பண்ணி நம்மளுக்கு வந்து கோடிங் ஸ்கிரிப்ட் கோட் நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதை நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணால் போதும். ஒன்றும் இல்லை, இப்போ நான் நம்ம ஒரு மெனு கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மெனுஸ் வந்து கிளிக் பண்ணுறேங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஸ்டைல் வந்து உங்களுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த மாதிரி ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, உங்கள் வெப்சைட்டுக்கு எது ஏற்றதோ. ஸோ இந்த ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணனா நிறைய சப் பட்டன்ஸ்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி ஸ்டைல்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டைல் இருக்குது. இது எல்லாமே ஃப்ரீ தான். பட் ப்ரீமியம் அக்கௌண்ட் வச்சுருந்தோன்னா அவங்க அட்வர்டைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இல்லைனா வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் அவங்களுடைய இதில் வரும். ஓகே, அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஸோ நம்ம வந்து ஃப்ரீயாக தான் எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் வெப்சைட் வந்து உங்களால் எவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக காட்ட முடியுமோ காட்டுறது நல்லது. ஓகேங்களா, ரொம்ப சைல்டிஷாக இல்லாமல் கூட ஓரளவுக்கு நம்ம பெஸ்ட்டாக காட்டணும். ஸோ ஓகே, நான் ஏதாவது வந்து கிளிக் பண்ணுறேன்.
ஸோ நான் ஸோ ஓகே நம்ம வந்து இந்த ஸ்லைட் மெனு வந்து எடிட் பண்ணலாம். ஸோ இது நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பட்டன்ஸ்க்கு வந்து நேம் கொடுக்க போகிறோம். எத்தனை பட்டன்ஸ் வேணுமோ அத்தனை பட்டன்ஸ் நம்ம வந்து நேம் கொடுத்துடலாம். ஸோ நம்ம வந்து என்ன கொடுக்கலாம், ஃபஸ்ட்டு வந்து ஹோம் பேஜ் இருக்குது நம்ம இதில். ஓகேவா. ரெண்டாவது மொபைல் அப்டேட்ஸ். ஸோ ரெண்டாவது பட்டனில் நம்மளுக்கு என்ன கொடுக்கணும், மொபைல் அப்டேட்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ தேர்ட் பட்டனில் என்ன கொடுக்கணும், காமன் ரிப்பேர். அடுத்தது சர்வீஸு, அடுத்தது கான்டாக்ட். காமன் ரிப்பேர், அடுத்தது சர்வீஸ், அடுத்தது கான்டாக்ட். ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி இடுக்கமாக கொடுத்தோன்னா ஸோ பார்க்குறது மெனு வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும், கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து நான் ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த ஸ்பேஸில் வந்து அந்த பட்டன் எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. இது கொடுத்துட்டு அதுக்கான கரஸ்பாண்டிங் வெப்சைட்டும் நம்ம கொடுத்துடணும், அந்த பேஜுக்கான அந்த இதுக்கான. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹோம் பேஜ் கொடுத்துருந்தோம் இல்லையா. ஸோ ஹோம் பேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த யூஆர்எல்லை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறங்க. ஒரு ஸ்பேஸ் விட்டோம் இல்லையா, ஸோ அது ஒரு ஸ்பேஸ் விட்டுருங்க. ரெண்டாவது மொபைல் அப்டேஷன் இல்லையா, மொபைல் அப்டேட்டு. ஸோ அந்த மொபைல் அப்டேட்டை வந்து காப்பி பண்ணி இதில் போட்டுருங்க. ஸோ அதே மாதிரி கரஸ்பாண்டிங் காமன் ரிப்பேர், சர்வீஸ், கான்டாக்ட் எல்லாத்தையுமே வந்து எல்லா வெப்சைட்டோடைய ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் நிறைய HTML அண்ட் CSS இதெல்லாம் வந்து நல்லா படிங்க, ஜாவா ஸ்கிரிப்ட் படிங்க. ஸோ எல்லா விஷயங்களும் வந்து நம்ம படிக்கும்போது எல்லாமே ரிலேட்டட் தான். ஒன்று தெரிஞ்ச உடனே எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். எல்லாமே ரிலேட்டடாக தான் இருக்கும். ஓகேங்களா. இங்கே வந்து ஜென்ரேட் அனிமேஷன். ஸோ ப்ரீமியம் அக்கௌண்ட் இருக்கவங்க வந்து அவங்க வந்து ஆட் வந்து வராது. ஸோ நமக்கு வந்து ஆட் வரும். ஸோ என்ன ஆடு அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா flashvertex.com அப்படிங்கிற ஒரு சின்ன எழுத்து மாதிரி வருது இல்லையா. ஸோ இது வந்து நம்ம வந்து ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுனால இந்த இது வருது. ஸோ இதுவே நம்ம ப்ரீமியம் அக்கௌண்ட் யூஸ் பண்ணோன்னா வராது. ஸோ இந்த கோடை வந்து காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிக்கிட்டு ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஸோ ஓகே காமன் ரிப்பேர்லேயே நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா. வேண்டாம், காமன் ரிப்பேர் வேண்டாம். மொபைல் அப்டேட்ஸ் அப்படிங்கிற பேஜுக்கு போவோம். ஸோ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேங்க. ஸோ இது நம்ம வந்து HTML கோடிங் யூஸ் பண்ணி கூட நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணலாம். பட் ஆனால் இது ரெடி பண்ணுறதுக்கு நாம் எடுத்துக்கிற எஃபர்ட் அண்டு அதுக்கான கோடிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ 2 லைனில் இவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியும்னா ஸோ 2 லைனில் நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம் நம்மளுடைய ஒர்க்கு. நம்மளுக்கு தேவை வந்து எப்படி பண்ணணுன்றது தான், எவ்வளோ சிம்பிளாக முடிக்கணும். ஸோ சிம்பிளாக முடிச்சிட்டோன்னே ஓகே நம்மளுக்கான இதுக்கான மெனுஸ் வந்துடுச்சு. ஸோ ஒவ்வொன்றுத்தையும் நம்ம கிளிக் பண்ண அந்த கரஸ்பாண்டிங் பேஜஸ்க்கு அது போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஹோமை கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஹோம் பேஜுக்கு போயிடுச்சு. ஓகேங்களா. தென் இப்போது காமன் ரிப்பேர் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா காமன் ரிப்பேருக்கான பேஜஸ்க்கு அது போயிடுச்சு. ஸோ கரஸ்பாண்டிங் பேஜஸ்க்கு அது போயிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஒரு மெனுவை வந்து நாம் டிசைன் பண்ணோம் ஒரு வெப் பேஜ்க்கு. ஸோ இந்த மாதிரி மெனு மட்டும் இல்லை, பட்டன்ஸும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஏகப்பட்டது இந்த flashvertex.comல இருக்குது. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பேனர்ஸ்னால் முதல்ல நம்ம ஒன்று என்னன்னு சொன்னோம். பேனர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இப்போது இதுதான் வந்து பேனர்ஸ். இங்கே பார்த்துங்க, இந்த எக்ஸாம்பிள்லாம் பாருங்கள். ஸோ நம்ம வெப்சைட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இதெல்லாமும் நம்ம வந்து நம்ம வெப்சைட்டில் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதே மாதிரி எடிட் பண்ணுற வேலை தான். ஸோ இந்த இடத்துல இவங்க கொடுக்குற டெக்ஸ்ட்டில் நம்ம டெக்ஸ்ட்டு வர வைக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுடைய இது தான், எந்த மாதிரி உங்கள் வெப்சைட்டுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதே எடுத்துக்கோங்க, கிளிக் ஹியர் டு எடிட் திஸ், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ இதை கிளியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீ என்ன தெரியணும்னு நினைக்கிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள்
வெல்கம் டு யோகா mobile solution. வெல்கம் டு யோகா மொபைல் சொல்யூஷன் கிளிக் பண்ணிட்டு www.yoga நம்முடைய வெப்சைட்டோடைய யூஆர்எல் என்னது yogamobiles.n.nu ஓகேவா .n.nu website under construction. ஓகேங்களா ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்ட் அந்த ஃபாண்ட் லேஅவுட் வந்து மாற்றணும், டெக்ஸ்ட் லேஅவுட் மாற்றணும், அனிமேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் மாற்றணும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையானதை அதுக்கேற்ற மாதிரி எடிட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து பேசிக்கான ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். அதுக்கான இது கொடுத்த உடனே அதுக்கான கோடிங் வந்து இங்கே வந்துருச்சு. காப்பி வழக்கம் போல் காப்பி பேஸ்ட்டு தான். ஸோ இதுலேயே நம்ம போட்டுருவோம். ஸோ ஓகேங்களா இந்த பேஜில் நம்ம போட்டுருவோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே தெரியணும் அப்படின்றதுனால இது அந்த கோடை வந்து நான் மேலே காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்த்துடலாம். ஓகே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. வெல்கம் டு யோகா மொபைல் சொல்யூஷன். ஓகே கொஞ்சம் வந்து பேனர் வந்து நம்ம இன்னமும் கொஞ்சம் சின்னதாக கொஞ்சம் செட் பண்ணணும். ஓகே ஸோ நீங்கள் அதே மாதிரி ஃப்ளாஷ் டெக்ஸ்ட் அதை நீங்கள் இது பண்ணாமல் திரும்பவும் அதை ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து டெக்ஸ்ட் சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக்கிக்கிட்டோன்னா இது கொஞ்சம் இன்னும் நல்லா தெரியும். அண்டு ஓகே இதை நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ ப்ரிவ்யூ அதிலே தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து சின்னதாகிறதுனால நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடிட் பண்ணி டிசைன் பண்ணுறது தான் வேலை. அதில் இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து என்னென்னலாம் யூஸ் பண்ணிக்கலான்றதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். சேவ். ஓகே இப்போ வந்து ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இன்னமும் கூட இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. அது நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் டெக்ஸ்ட் சைஸோ இல்லை இந்த சைஸோ எல்லாமே வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம், 2 பார்ட் பார்த்துட்டோம். இமேஜஸ் ஆட் பண்ணுறது பார்த்துட்டோம், ஃப்ளாஷ் பேனர்ஸ் பட்டன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம், கேஜெட்ஸ் அண்டு வெப்பேஜஸும் பார்த்தோம். ஓகே வீடியோஸ் வந்து எப்படி எம்பர்ட் பண்ணுறது, என்னுடைய வெப்பேஜில் ஒரு வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணோம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் டுட்டோரியலில் பார்க்கலாம். ஓகே இந்த வீடியோஸ்லாம் வந்து நீங்கள் எங்கே பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய வெப்சைட்டில் தான் நீங்கள் பார்க்கணும். என்னுடைய வெப்சைட் www.groupstudy.n.nu. ஸோ இதுதான் வந்து என்னுடைய வெப்சைட். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் வந்து லைக் கொடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க. ஓகேங்களா ஷேர் பண்ணிக்கலாம். இதில் வந்து இன்னொரு ஃபீச்சர்ஸ் நாங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். என்னென்னா ஆன்லைன் டெஸ்ட். ஸோ வர ஜாவா அண்டு டேட்டா ஸ்ட்ரக்சர், C++, SQL இதை பேஸ் பண்ணி நிறைய டெஸ்ட்டு ஆன்லைன் டெஸ்ட்டு எழுதுகிற மாதிரி நாங்கள் கண்டக்ட் பண்ணலாம். உங்களுடைய சப்போர்ட் பேஸ் பண்ணி தான் வந்து இதெல்லாம் வந்து நான் பண்ணலாம் அப்படிங்கிறது முடிவு எடுத்திருக்கேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட் எனக்கு இருந்தால் மட்டுமே என்னால் இதெல்லாம் செய்ய முடியும். ஓகேங்களா ஸோ ஒரு நியூ வெப்சைட் க்ரியேட் பண்ணால் இந்த இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே இந்த வெப்பேஜில் போய்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்ச். நெக்ஸ்ட்டு வந்து எப்படி வந்து ஒரு வெப்பேஜில் வந்து வீடியோஸை எம்பர்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்பில் அப்லோட் பண்ண ஒரு வீடியோஸை என்னுடைய வெப்பேஜில்